நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குவது உட்கட்டமைப்பு வசதிகள்தான் என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உட்கட்டமைப்பு வசதிகளை பெருமளவில் உருவாக்கி அனைத்து தரப்பினரும் பாராட்டும் வகையில் மகத்தான சாதனை நிகழ்த்தியுள்ளார். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளால் போதிய மின்சாரமின்றி தமிழகம் இருளில் மூழ்கி கிடந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மின் உற்பத்தி திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை வழங்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையில் கூடுதல் மின்சாரம் பெறப்பட்டு மின்வெட்டு அறவே இல்லை என்ற நிலை உருவாகி தமிழகம் ஒளிமயமான மாநிலமாக திகழ்கிறது. இந்த வரலாற்று சாதனை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சி உரையை தற்போது காணலாம். வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குவது உட்கட்டமைப்பு வசதிகள்தான். எனவேதான் உட்கட்டமைப்பு வசதிகளை நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் ஏற்படுத்த எனது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை மூலம் பல்வேறு திட்டங்களின் கீழ் 163.94 கோடி ரூபாய் செலவில் 60.51 கிலோமீட்டர் நீளமுள்ள 12 புறவழிச்சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. 19,190.52 கோடி ரூபாய் செலவில் 46,890.50 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 1,793 பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள் 3,067.30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 10,298 கோடி ரூபாய் செலவிலான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகராட்சி பகுதியில் 3,989 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4,492 கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 3,390 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள இதர நகராட்சிகளில் குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை திட்டம், சாலைகள், மழைநீர் வடிகால், திடக்கழிவு மேலாண்மை ஆகியவற்றிற்கான 9,619 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24,231 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று பேரூராட்சிகளில் 3,625 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 20,751 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 8,943 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று சென்னை பெருநகர பகுதியில் 4,325 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 56 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் தாய் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 2,930 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் நடப்பாண்டில் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஊரக கட்டடங்கள் பழுது பார்த்தல், சூரிய மின்சக்தி தெருவிளக்குகள் அமைத்தல், பள்ளி கட்டடங்கள் போன்ற இதர பணிகள் 1,370 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 8,785 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 46,535 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் மற்றும் முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டங்களின் கீழ் 6,43,275 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன.
98,362 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2011ஆம் ஆண்டு மே மாதம் எனது தலைமையிலான அரசு பதவியேற்ற போது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை. முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு தமிழகத்தை இருளில் மூழ்கடித்து தமிழ்நாட்டை இருண்ட காலத்திற்கு கொண்டு சென்றிருந்தது. அறிவிக்கப்பட்ட மற்றும் அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டு மற்றும் மின்தடையை தமிழக மக்கள் அப்போது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர். அதற்கு முக்கிய காரணம் முந்தைய திமுக அரசு புதிய மின் நிறுவுத்திறன் ஏற்படுத்த தவறியதே ஆகும். 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தியதன் காரணமாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மின் திட்டங்கள், கூட்டு முயற்சி திட்டம், மத்திய மின் உற்பத்தி திட்டங்களிலிருந்து கிடைக்கும் பங்கு என்ற வகையில் 4455.5 மெகாவாட் மின் நிறுவுத்திறன் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவன்றி நீண்ட கால மின் தேவையை எதிர்கொள்ளும் வகையில் 3330 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதில் 2830 மெகாவாட் மின்சாரம் தற்போது கிடைத்து வருகிறது. மேலும் சூரிய ஒளி மின்சாரம் போன்ற இதர வகையில் கிடைக்கும் மின்சாரத்தையும் சேர்த்து 2011ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு 7485.5 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் தற்போது பெறப்படுகிறது. இவ்வளவு மின்சாரம் கூடுதலாக பெறப்படுவதால் தான் 5/6/2015 முதல் மின்வெட்டு என்பது தமிழ்நாட்டில் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்கியுள்ளோம். அடுத்த 6 மாதங்களில் மேலும் 1232 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக பெறப்படும். மேலும் 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 1496 மெகாவாட் அளவிற்கு புதிய காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன. 3901 மெகாவாட் திறன் உள்ள சூரிய சக்தி மின்சார உற்பத்தி நிலையங்கள் அமைக்க 157 சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்கள் பதிவு செய்துள்ளனர். எதிர்கால மின் தேவையையும் கருத்தில் கொண்டு பல புதிய மின் திட்டங்களை செயல்படுத்தும் நடவடிக்கைகள் பல்வேறு நிலைகளில் உள்ளன.